நடிகர் சூரி தமிழ் சினிமாவில் தற்போது ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் நடந்த விருது விழா ஒன்றில் சூரி பங்கேற்றார். அப்போது அங்கு சிறப்பு விருந்தினராக இயக்குனர் பாரதி ராஜா வந்த நிலையில் நடிகர் சூரி தனக்கு நிகழ்ந்த அனுபவத்தை மேடையில் பகிர்ந்தார். அதில், நான் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மதுரையில் உள்ள பாரதி ராஜா அலுவலகத்தில் சினிமாவில் நடிக்க ஆட்களை தேர்வு செய்வதாக தகவல் கிடைத்தது. அப்போது என்னிடம் பேசிய நண்பன், கிராமத்தான் போன்ற கெட்டப்பில் வந்தால் பாரதி ராஜா உடனே உன்னை படத்தில் நடிக்க செலக்ஷன் செய்து விடுவார் என்று சொன்னார். அவர் சொன்னதை நம்பி லுங்கியை நெஞ்சு வரை தூக்கி கட்டி வாயில் பீடி கையில் மஞ்சப்பை என்ற கெட்டப்பில் பாரதி ராஜா ஆபீஸ் வாசலில் நின்றேன். ஆபீஸ் வாசலில் ஒரே கூட்டமாக இருந்தது. அங்கிருந்த எல்லாருமே ஃபேன் சட்டையோடு இருக்கும் போது நாங்கள் மட்டும் இப்படி வித்தியாசமான கெட்டப்பில் இருந்தோம். டைரக்டர் பாரதி ராஜா வந்துவிட்டார். ஆனால் ரொம்ப நேரமாக அங்கே நின்றும் யாரும் எங்களை கூப்பிடவே இல்லை. அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு அபார்ட்மெண்டில் இருந்து ஒரு கும்பல் எங்களை சுற்றி வளைத்து விட்டது. அங்கிருந்து சிலர், இவங்க தான் 5 நாளைக்கு முன்னாடி ஒரு கார் டயரை திருடிட்டு போனவங்க என்று சொன்னார்கள். பின்பு, நாங்கள் நடிகர்கள் டைரக்டர் பாரதி ராஜா கிட்ட நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்கோம் என்று சொல்லி ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பித்து வந்தோம் என்று கூறியுள்ளார்.